அதிமுக அம்மா என்ற பெயரையும் குக்கர் சின்னத்தையும் ஒதுக்கக் கோரி தினகரன் அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால மனுவை தாக்கல் செய்திருந்தார். இதற்கு ஒரு வாரத்தில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் அரவிந்த். டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள்? டெல்லி உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை டிடிவி தினகரன் சார்பில் நேற்றைய தினம் நடைபெற இருக்கும், அதாவது குறிப்பாக தமிழகத்தில் ஒரு ஏப்ரல் மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருப்பதாகவும், இந்நிலையில் அந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக அம்மா என்ற பெயரையும் அதே போல குக்கர் சின்னத்தையும் பயன்படுத்திட அனுமதி கோரி டிடிவி தினகரன் சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்த இடைக்கால மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட டெல்லி உயர்நீதிமன்றம் எடுத்த உடனேயே இந்திய தேர்தல் ஆணையத்தின் பதில் என்ன கேட்டார்கள். அப்போது இந்திய தேர்தல் ஆணைய சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சோப்ரா, உள்ளாட்சி தேர்தல் என்பது மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்துகிறது, இதற்கும் எங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, எந்த சம்பந்தமும் கிடையாது, இந்த கோரிக்கையுடன் அவர்கள் மாநில தேர்தல் ஆணையத்தை தான் அணுக வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்தார். இதற்கு டிடிவி தினகரன் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல், இந்த சின்னத்தையும் இந்த பெயரையும் நாங்கள் மாநில தேர்தல் ஆணையத்தை அணுகி பெற்றுக் கொண்டாலும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அதிமுகவுக்கு உரிமை கோரியும் அதே போல இரட்டை இலை சின்னத்திற்கு உரிமை கோரியும் நாங்கள் ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறோம். அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறோம். எனவே அப்படி நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் வேறொரு பெயருடன் வேறொரு சின்னத்தில் போட்டியிட்டால் அப்படி ஒரு நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டால் அது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் வழக்கிற்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய மற்றொரு கோரிக்கை. இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் பதிலை கேட்க வேண்டும் என கபில் சிபல் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழக்கறிஞரிடம் அந்த சின்னம் மற்றும் வேறொரு பெயரை டிடிவி தினகரன் அணி சார்பில் பயன்படுத்தினால் அது அவர்கள் அதிமுக மற்றும் இரட்டை இலை சின்னத்துக்கு உரிமை கோரும் வழக்கிற்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா என்பது தொடர்பாக ஒரு வார காலத்திற்குள் எழுத்துப்பூர்வமான பதிலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதே போல ஒரு வார காலத்திற்கு பிறகு ஒரு வார காலத்திலிருந்து அடுத்த 3 நாட்களுக்குள் டிடிவி தினகரன் சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பதில் மனுவுக்கு பதில் அளிக்கவும் வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 6ஆம் தேதிக்கும் ஒத்திவைப்பதாக நீதிபதி தற்போது தெரிவித்துள்ளார்.